எங்க மாட்டியிருக்கும்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பராக கொசு வலை இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து நம்ம வந்து பிடிக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கம்மா சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்து மீனை வந்து அள்ள போகிறோம். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலையை வச்சு உள்ளக்க வந்து இறங்கி எவ்வளோ மீன் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஏ வந்துருச்சா? குட்டி மீன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சனுமே ஒரு மீன் கிடச்சிருச்சு. சரி ஓகே, இதை வந்து ஃபர்ஸ்ட் மீனை விட்டுறலாம். இனிமேல் வந்து பிடிக்கிறது பிடிக்கிட்டோம். பெரிய மீனாக மாட்டுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதா. எவ்வளோ மாட்டுது? ஏ அப்படியே வாங்கினேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு அரிதா அரிச்சிருக்காங்க. எவ்வளவு மீன் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. காட்டு 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 வீடியோக்கு எப்பா குறவ எவ்வளவு வைங்க வைங்க. அல்லலாம் உங்களுக்கு ஐர 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 இல்லையா? ஐர மாதிரி இது. சரி விடு, அதை நசிக்கிற அந்த பாவத்தை அடுத்து அடிக்கலாம். பெரிய மீன் மாட்டோம். அப்படியே தண்ணியில வைங்க. தண்ணியில அதான் இந்த இதில் அப்படியே வா. நீ கையை வச்சு இன்னும் எத்தனை மீன் இருக்கு? ஓகே. என்ன வலையில ஏறி நிக்கிறடா. இங்க முள்ளு இல்லையா வலையில? அங்கதான்டா கரெக்டா இருந்துச்சு வைக்க. ஏய் நீ கால்ல விட்டு ஓடிச்சியா? பெரிய போவா. ஏத்தி எனக்கு தான. இங்க ஓடிச்சு. ஏத்து அப்படியே ஏத்து கையை அடிக்காத. கீழ வைங்க. சாமா. ஐயோ என்னது? எனக்கு இங்க ஒரு குறவ ஓடுறீங்க. உள்ள ஒரு பெருசு இருக்கும். என்னோட நான் கணிப்புல இருக்கு. ஆனா இப்படி தண்ணி இருக்கு ஒண்ணு. ஓ ஓடி சேலில. நான் அந்த மேல தூக்கி போடு. காட்டுங்க. பாத்துனா முள்ளா இந்தாங்க. வலி விடுங்க. கால்ட்டே பிடிச்சிட்டாங்க. நீ சும்மா கத்தி படி. அத வலையிலேயே காட்டுங்க ஒரு சைடு. தூக்கு. வலையில போட்டு பிடிக்க. வலையில லைட்டா அலசடா. இப்படி பரஞ்சி விட்டுருங்க. போட்டுங்க. கையை வச்சு பிடிக்கலாம் போல. இது உனக்கு இவ்வளவு தண்ணி பிடிக்க முடியாது. கையை வச்சு ஓடிரும் அது. அப்படியே லைட்டா கட்டிடா. பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படி சொல்லி பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளக்க வந்து இறங்க போறோம். செம அலி மாதிரி இருக்கு. உள்ளக்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளக்க போகுது காலு. எங்க கரையில ஏத்த போறேன். எங்கிட்டு வர போறீங்க? சரி ஓகே. காலை எடுக்க முடியல. அப்படியே கரையை ஒட்டி வச்சிட்டு இது வர வந்துறேன் கரைக்கு. அப்படியே வெயிட் பண்ணு. பா நமக்குள்ள மட்டும் முள்ளா வருது. எங்க மாட்டியிருக்கும்னு நினைக்கிறேன். செம இந்தா இருக்கு குறவை. ஒரு பெரிய குறவை வந்து மாட்டியிருக்கு. சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அல்ல மோல வந்து பாருங்கள் எவ்வளோ மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. பாருங்கள் இவ்வளோ மீன் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறோம். பெரிய மீனை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவுமே குழம்பு வைக்கலாம் தான் சொன்னாங்க. சரி ஓகே, இதை மட்டும் நம்ம வந்து அந்த பையில் வந்து போட்டுக்கலாம். ஓகே போட்டாச்சு. ஆமா நீ இந்த பக்கம் வா, அந்த பக்கம் வா. அதுக்கு ரெண்டு பக்கத்துல. நீ பின்னாடி வா. கால் முன்னாடி நம்ம கலச்சிட்டே கொண்டு வரணும் உள்ளக்க. பின்னாடி நீ இதுக்கு வா. அது முடிஞ்சல கரெக்ட் மேல ஏத்திரு. இவ்வளவு
ஜிலேபி இல்லை நானே இதில் இருக்கு எல்லாமே இருக்குது. இந்த இருக்கு குட்டி முன்னாடி அந்த பூச்சி அது அங்கேருந்து பத்தி கொண்டு வந்து இங்கே கரையை விட்டுருவா. அந்த கரை போமா இல்லை இந்த இதுக்கு ஒன்று விட்டுருவோங்க. இதுதான் இங்கே வா பண்ணு அது இல்லை காலுக்குள்ளேருந்து நான் எடுத்துட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. பின்னாடி அது என் காலு காலா சூப்பர். இந்த தடவை நிறையா வந்து மாட்டியிருக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். செம வந்திருக்கு ஜிலேபி. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிலேபி கண்டா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. குறவை அப்படி சொல்ல விட்டுருங்க. என்ன செய்ய போற? ஏய் வளர்த்துங்க பெருசா. இரு குட்டி தான் பாவம். இரியா குட்டி தூக்கி உள்ள விட்டுரும். ஏய் அப்படியே அடிச்சுமா. அப்படியே அடி எப்பனால வெளிய போயிடு. இந்தா போடுங்க. உள்ள போட்டுரு. ஏய் இதெல்லாம் ஆயவனா பதுக்கலாம். இங்க பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளக்குள்ளக்க வந்து போய் வந்து பிடிக்க தான் போறோம். இங்க வந்து ரொம்ப மீன் வந்து மாட்டுது. சரி ஓகே உள்ளக்குள்ளக்க போய் வந்து பிடிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மீன் வந்து மாட்டுது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மீன் தான் வந்து மாட்டுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் எல்லாத்தையும் வந்து எடுத்து வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா பெருசாக வந்து மாட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்லாவில் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாட்டுது. வெளிச்சி கண்டை நிறைய மாட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். பிடிச்சிட்டு வந்து எவ்வளோ மீன் வந்து மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறோம். பாருங்கள் அங்கே இழுத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் அங்கே போயிடுறேன். மைக் இருந்தால் வச்சுக்கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரிச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் வந்து மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு தேருங்க. எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மீன் இருக்குது பார்த்தீங்கன்னா. இது வந்து கட்லாலே கொஞ்சம் பெருசு. இதை தான் வந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து பெரிய மீன்களை மட்டும் நாங்கள் வந்து எடுத்துக்கிற போகிறோம். பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. எல்லாமே மீன் தாங்க. சரி ஓகே. இதில் வந்து நாங்கள் பெருசை மட்டும் நாங்கள் வந்து தனித்தனியாக வந்து எடுத்துக்கிறோம். இது இருக்கு நான் போகும்போது பார்த்துக்கணும். அப்படி இருக்கட்டும். ஐயன் காலு உள்ளே இருந்து எடுத்துட்டியா? பெருசா உள்ள 3 எடுத்து போடாது. சரி ஓகே. அப்படியே வெயிட் பண்ணு. அதில் பெருசாக எடுக்கல. இல்லை எடுத்தாச்சு வேண்டாம். இல்லை எப்போ வரும்னே. இல்லை அதை விட்டுருங்க. அது குறவை இருக்குது. இவ்வளோ பெரிய மீன் நடக்கு. பொறுமையாக இருங்க. இருக்கா இருக்குண்ணே. கொஞ்ச நேரம் நேரம் கையில் தட்டிக்கிட்டு இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற ரொம்ப நேரம். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு தடவையும் அரிக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எடுக்கல. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கலாம் தான் சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் எடுக்கல. பெரிய மீனை தான் எடுக்கலான்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையை எடுத்தம்பி அந்த பையில் தான் நாங்கள் வந்து பிடிச்சி போட்டுக்கிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா விரால் குறவை இந்த மாதிரி உள்ள மீன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய இதெல்லாம் குறவைன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள். இந்த மாதிரி வந்து பெரிய மீன்களாக தான் வந்து பிரித்தோம். இந்த பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் பாருங்கள். பாருங்கள் இந்த இது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மீன்களாக தான் பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இறங்கி பாருங்கள் ஃபுல்லாக வந்து சகதி தான் இந்த மாதிரி வந்து பிடிக்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.